All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கி, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஒருபோதும் கைவிடாதே, ஒரு நாளும் விலகிடாதே, ஒரு நாளும் மறவாதே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறவாதே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கி, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். Bible reading is taken from Isaiah chapter 51, verses 1 to 12. Johnson. Isaiah 51, 1 to 12. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒழிந்து போம். பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ
என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு, பலன்கொள், கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதானல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். It's a great privilege and wonderful to be present in the presence of God. The first Monday of this 2025, the Monday is not important. The morning presence of God is so important. When you be sitting here, when you hear the word of God, the Lord will comfort all your soul. All your spirit will be revived. You will be counseled by the word of God. Here we see a beautiful verse 51:12. I am he that comforteth you. This is a great word. The Bible says, நானே. What a great word. This is something different. There are many people, they may comfort you in all the parts of life. Could have seen great friends, great mother, great father. Can they do all the time? They cannot. That's why the Bible says, நானே. This is permanent. உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். You read verse number 3 in Isaiah 51:3, the same verse. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். Yes. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். Here the Bible says, the Lord shall comfort Zion. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சியோனுக்கு. அப்படி என்றால் உங்க பேர் சியோனான், Zion, Jerusalem. Zion, highest place for God. Highest love for God. Highest preference for God's guidance. For them, the Bible promises, for the Lord shall comfort Zion. This is the highest mountain place in Jerusalem. All the people who go to Jerusalem will visit this Zion. It is in the Zion Jesus Christ is coming back
the same place. So here, the second coming of Jesus Christ. So your name should be Zion. My name is Marcus. God should say Marcus Zion. Why? I'm giving first choice to God. Whatever might be your weakness, whatever might be all your physical conditions, but the Lord enables me to stand before you. Yesterday, when I started for my morning service, my daughter told, your hands are shivering. I laughed and said, it's all right, sometime it will be all right. Highest preference for God is important. Time, exact time I should stand. After coming from church, many program, I know my BP is very, very high. I told my driver to check my BP. 170 BP raised up. But never stopped the work till 10:30 in the night. Why? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். Things may go weak in your body. Everybody, you will have some discomfort. Never worry. The Bible promises this Monday, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். This year, the Lord will comfort every one of you. That is this word. This word says again, Isaiah 51, verse number 1, if you say to whom it has been said, and see the response of Abraham. Yes. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். Yes, too. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். This is the secret of this word. God and you will bring great increase of strength, great increase of success. There is so many options, but Bible says Abraham believed God and it was counted as righteousness. That's why it says, look to the father Abraham. Look to Sarah. I am very much sure to say this word, அவன் ஒருவனாய் இருக்கை. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி இருந்தாலும் பிரயோஜனம். அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? வச்சா குடுமி, சரிச்சா இப்படி இருக்கிறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக சேலரி. ஆயாங்கிட்ட எல்லாரும் வருவாங்க, பேரன்களாம். ஏன்? சேலரி. கார்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த வாரம் பொங்கல். இப்படி நான் பார்க்குறேன். நான் இப்படி தான் ஜனங்க இருக்காங்க. நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒருவனாக இருக்கேன், நான் தனித்து விடப்பட்டேன். But the Lord stood behind me, with me, and delivered me. And the Bible says, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணேன். How the increase come? Not joining with any people.
My partnership is the one who made heaven and earth. And he says, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். நான் உன்னோடு கூட இருப்பதினால் உன்னோடு கூட இருக்கிற யாவருக்கும் ஆறுதல். When Jesus opened his mouth in Matthew chapter 5, verse 4, blessed are those who mourn. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் நல்ல சமாதானமாக சொல்லுங்க. நீங்கள் துயரப்பட்டா பரவாயில்ல, ஆறுதல் அடைவீர்கள். நான் சொல்லலை, சொல்லுங்க. அவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், சொல்லலாம். இவர் ஆறுதல் கொடுக்க முடியும், நான் ஆறுதல் கொடுக்க முடியும். யாருக்கெல்லாம் ஆறுதல் வேணுமோ கொஞ்சம் துயரப்பட்டு தான் ஆகணும். என்ன ஆகணும்? பாடு பட்டு, அது ஒரு பட்டு. துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, இதெல்லாம் பட்டு, ஸ்பெஷல் பட்டு. நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இந்த உலகம் சும்மா விட, ஏதோ வார்த்தையை சொல்லி துயரப்பட செய்வாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு எப்படி? அவர் வார்த்தையை அனுப்பி ஆறுதல் செய்வார். Psalm 119 verses 49 and 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதனால் தாராளமாக இனிமேல் துக்கப்படுறவங்களை பார்த்து சொல்லலாம். திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்க, துயரப்படுகிறாயோ நீ பாக்கியவான், இயேசு உன்னை ஆறுதல் படுத்துவார். He will comfort you. நீ சொல்லலாம், நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஆறுதல் படுத்த முடியாது. அவர் தந்த வசனம், அவர் அனுப்பின வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு. பக்கத்துக்கு பார்த்து திரும்ப சொல்லுங்க, சிறுமைப்படுகிறாயோ? பயப்படாதே, ஆண்டவர் வசனம் தந்தார், அனுப்புவார். காலையில் எழுப்பி உனக்கு கொடுப்பார், சுட சுட சுட்டு அப்பத்தை கொடுப்பார். ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிற, எழுந்துடு, உனக்குன்னு வசனம் சுட்டு வச்சிருக்கிறேன், ஜீவ அப்பம் நான். எத்தனையோ தடவை என்னை எழுப்பி இருக்கார், வசனம் கொடுத்துருக்கிறார். என் மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். வசனம் ஆறுதல். ரோமன்ஸ் 15:4 பாருங்கள், 4 and 5 பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எவ்வளோ ஆறுதல் தருதுன்னு. நீங்கள் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. This is a secret. பொறுமையும் ஆறுதலும். Who is our model? Jesus Christ. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மாதிரி அல்ல, எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லைங்க. பார்த்து தான் சொல்லுங்க. அடிக்கடி
கொஞ்சம் புஷ்வானம் வந்துடுது. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அவரை பார்க்கும்போது என்ன பேச்சு பேசுனாங்க, எவ்வளோ அடித்தாங்க, காரி துப்புனாங்க, முட்கிரீடம் வச்சாங்க. என்னென்னமோ பேசி உன்னை எழுப்பி கொள்ளுனாங்க. அவரை விடலை இந்த உலகம். ஒரு தவறும் செய்யாதவர் அவர்தான் ஆறுதல் தர முடியும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி. ஸ்கூலில் வேலை செஞ்சால் ஒரு ஒன்னஸ் வரணும். வீட்டில் இருந்தால் சண்டை போட்டு தான் ஆகணும். குடும்பம்னா எப்படி இருக்கும் சொல்ல மாட்டேன்றீங்களே. நானும் குடும்பத்தில் தான் இருக்கிறேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், பேர பிள்ளைகளோடு இருக்கிறேன், மனைவியோடு இருக்கிறேன். சண்டை வரும், குழப்பம் வரும். பொறுமை, ஆறுதல், சொல்லுங்க, ஏக சிந்தை. அந்த ஒன்னஸ் வரணும்னா நீங்கள் ஆண்டவரோடு ஒன்னஸாக இருந்தால் தான் வரும். ஜெயிச்சிட்டீங்க, அதான் சீக்ரெட். நீங்கள் உங்கள் இஷ்டமாக நடந்தீங்கன்னா, வாட் இஸ் மை ஸ்டாண்டிங் எவ்ரி டே வித் த லார்ட்? am I right? The Lord is sending His word to correct me. Equivalent word for this is Philippians 2:1 and 2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் 2:1 and 2. Yes, correct. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும். போதும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆறுதல். பக்கத்துக்குள்ள பார்த்துங்க, ஆறுதல், தேறுதல் என்கிட்ட இல்லை. ஏமாந்து போகாதீங்க. எங்கே போய் இந்த சாருக்கிட்ட இந்த மேடங்கிட்ட ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை கேட்க போனால் அவன் முகத்தை பார்த்த உடனே ஓடி வந்துட்டேன். சொல்கிறது கூட சொல்லுது. 2 கொதிச்சாங்கன்னா மனைவி சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் என்னுடைய ஆண்டவர் என் கூக்குறதை கேட்டார், என் துயரத்தின் சத்தத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனுவல் டே வருது, நம்ம 2 பேர் இசைந்து செய்யணும். நீ என் மேலே கோவப்படக்கூடாது. ஒருத்தர் கீழே இருப்பாங்க, ஒருத்தர் கீழே, இசையாக இருக்கணும். மியூசிக் வாசிக்கிறாங்க, எல்லாம் செட்டாக இசையாக இருந்தால் தான் சரியாக வர முடியும். ப்ராக்டிஸ், ப்ரிப்பரேஷன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து. அவர் கோல், ஃபோக்கஸ், ஒன் திங். Glory to God. Joy of the children, joy of the teachers. These are very important. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. The Philippians from 1, 2, 3, 4 chapters, all joys, rejoice. Rejoice will not come. We will have plenty of problems. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். எல்லாருக்கும் வேணும். மிகுந்த சமாதானம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகுந்த உபத்திரத்திலிருந்து நான் வந்திருந்தேன்.
அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மிகுந்த சந்தோஷம். பைபிள் சொல்வது இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்த அவங்களுக்கு தான் மிகுந்த சந்தோஷம். That's what the word says so clearly. ஏக சிந்தை. அப்படி ஏக சிந்தை, ஒன்றையே சிந்தித்து இசைந்த ஆத்துமாக்களாய். verse 3, 4 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒன்றையும், நோ ஆர்குமெண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பதான் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா போய் சாப்பிட்டோன்னு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு. நோ ஆர்குமெண்ட் ப்ளீஸ். வீண் பெருமை செய்யாமல் சொல்லுங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள். எல்லாரும் மேன்மையான. யாரு ஒருத்தர் கீழே இல்லை. அவங்களுக்குரிய மேன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார். என்னால் தான் இப்படி பண்ண முடியும். என்னை விட்ட யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது. வேண்டாம், அந்த பெருமை எல்லாம் வேண்டாம். அதனால் let nothing be done through strife or vain glory. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர். So Jesus had 12 disciples, but he took only 3, one-minded 3. Even in that one-minded, Peter was very angry type. Even among the 12 disciples, ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் பேர் என்ன சொல்ல மாட்டேன்றீங்களே. அதனால் திருடனாக பார்த்து நிற்காதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க திருடன் இருக்கலாம். நல்லா பேசிட்டு கூட இருந்துட்டு, டேனியல் நீ பைபிள் டேனியல்ப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த பக்கம் வெளியே போய், இந்த டேனியல் பார்த்தியா, உன்னை பற்றி தெரியுமான்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் வசனம் சொல்றது, நான் சொல்லலை. அதனால் உங்களை விமர்சிக்கிறவர்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்களை விமர்சிக்கிறவர்கள் கட்டாயம் இருக்கணும். பயப்படாதீங்க. உங்களை பற்றி பேசணும். ஏதோ விஷயம் இருக்குது, என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம் சொல்ல. தப்பு இருக்கலாம், என் பேரில் தவறுகள் இருக்கலாம். I am not perfect. So the word says that how the oneness, ஆறுதல், தேறுதல். The Lord alone will comfort every one of you this morning. Don't worry that in the surroundings, in your house, in a working place, that somebody is against me, talking against me. But the Lord says, I myself will comfort you. What else you want? The one who created the heaven and the earth says, நானே உனக்கு ஆறுதல் செய். உன்னை ஆற்றுவார். எப்படி ஆற்றுவார்? ஐசையா 66:13, ஒரு தாய் போல உன்னை ஆற்றுவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். Yes. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். போதுமா? இந்த தாய் மடியில் எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். அப்படி தேற்றுவார். நல்லா இருக்கும்.
அப்படி தேற்றி நான் ஒரு நாள் இந்த கிறிஸ்மஸ் டைமில் இப்போ ஒரு மனைவி மடியில் படுக்க மாட்டேன், போய் படுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எழுந்திருக்க விட மாட்டேன்ட்டாங்க. என்னால் ரொம்ப நேரம் படுக்க முடியாது, வேலையை பார்க்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது உங்களை தேற்றுவார். அப்படி திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனையா? அதனால் நம்மை தேற்றுகிறவர் வசனம் சொல்கிறது, நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். In the house of the Lord, in the presence of the Lord, in the presence of the word of God, you will be comforted. Isaiah 57, verse 18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஒரு வழிகளை பார்ப்பார் ஆண்டவர். The Lord will see His ways, how you prepare yourself for the blessings, and I will heal. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்கள். Definitely, life is not so easy. Many times I will be facing plenty. How to come out of this? I'll be frustrated for hours, only kneeling down in prayer. The Lord will comfort and put the right words in my mouth. I had plenty of words how to speak to this particular person. I'll prepare. Ten sentences. I fix myself. I should not speak more than this to the person who is coming. The word of God will come. 2 days the word of God has come to me. What is the word of God? No. All of you say, Jesus opened not his mouth. இயேசு தம் வாயை திறவாமல் இருந்தார். அப்போ 10 சென்டென்ஸ் நான் பேசலாமா? இது என் மூளையில் வந்த சென்டென்ஸ். வசனம் என்ன சொல்லுது? ஜீசஸ் ஓப்பன் நாட் இஸ் மவுத். திஸ் இஸ் ஹவ் ஐ am guided. I am blessed. Not so easy, but that's why the word comes to me and all of us. Even I myself will comfort thee. The Lord will make an increase in that. If you turn to Psalm 71, verse 21, please read quickly. Yes. என் மேன்மையை பெருக பண்ணி Yes. என்னை மறுபடியும் தேற்றுவீர். Yes. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Thou shall increase my greatness and comfort me on every side. உனக்குன்னு ஒரு மேன்மையை கொடுத்துருக்கிறார். நம்பர் 1 மேன்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அந்த மேன்மை இருக்கா? என்னை பெருக பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வழக்குக்கு விலகுவது மேன்மை. This is what மேன்மை. This is what the Lord requires from me. Not your greatness, your beauty, no. Humbleness.
obedience, as given in Deuteronomy 28:1. நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், சகல ஜாதிகளிலும் உன்னை how you will be comforted. உன் மேன்மையை பெருக பண்ணி உன்னை ஆறுதல் படுத்துவேன். அவர்தான் ஆறுதல் செய்வார். இந்த மேன்மையெல்லாம் பெருகணும். அதிகமான மேன்மை அவருடைய நாமத்தில் இருக்கிறது. சங்கீதம் 8:1-9 வாசிக்கிறோம், உடைய நாமம் எவ்வளவு மேன்மை ஆனது. வாசிங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. Give importance to the name of the Lord, not my name. God's name in me. That will, which is that increase, excellent is thy name. That's why I'm active. That anything come around me, I am fine by the grace of God. That's what people say in another. David says in Psalm 20:7, people boast about chariots and horses. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Dear teacher, some chariots, I am having this, I am having that. But I boast in the name of the Lord. So many மேன்மை. St. Paul says in Galatians 6:14, அவர் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை. I am crucified with Christ. So I will not boast anything about me or my achievements. The cross is my increase, my greatness. Shall we all stand up? தாய் போல தேற்றி The Lord will comfort every one of you this morning. He will send His word. There's another beautiful name for the Lord. Theteravalen. Little lawyer. Yeah. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்த
கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. Yes, Father, you are just enough. Your words comforting us this morning. Let your light shine. Remove every darkness, every sickness, every dullness. Strengthen every one of the dear ones standing at your presence. Oh Lord, give them and send your word every time in this campus and comfort their soul, comfort their body. Send your word and heal every diseases of their heart, of their mind and their body. May your presence give them strength. In Jesus' name we pray. Amen.